விஜயோட மனைவி சங்கீதா விஜய்க்கு விவாகரத்து மனு தாக்கல் பண்ணதுக்கு பிறகு அவருடைய மணி பர்ஸில் வச்சிருந்த சில பொருட்களை பார்த்துட்டு அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்தை அந்த வெளில பார்க்க போகிறோம். கடந்த ஒரு 10 நாட்களாகவே விஜய் அப்புறம் சங்கீதா இவங்களோட விவாகரத்தை பற்றியான செய்திகள் தான் எல்லா மீடியாலையும் வெளிவந்துட்டு இருக்கு. பத்தாவதுக்கு விஜய் அப்புறம் த்ரிஷா இவங்க 2 பேருமே திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது. விஜய் வந்து நீலாங்கரை வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டாருன்னு சங்கீதா மறுபடியும் மனு தாக்கல் பண்ணது. இது எல்லாமே பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல விஜய் கடந்த ஒரு 27 வருஷமா அவருடைய திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. எவ்வளோ இடங்கள்ல எவ்வளோ ஈவெண்ட்டுக்கு தன்னோட மனைவியை அவர் கூப்பிட்டு வராமல் இருந்ததே கிடையாது. கடந்த ஒரு 4-5 வருஷமா தான் எந்த ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாலும் அங்க தன்னோட மனைவியை அவர் கூப்பிட்டு வர்றதில்ல. இப்ப ரீசெண்டா த்ரிஷாவை கூப்பிட்டு வந்து பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு. அந்த ஒரு பிரபல நடிகை த்ரிஷா தான். சங்கீதா சொன்ன அந்த நடிகை வந்து த்ரிஷா அப்படிங்கிறத விஜய் மறைமுகமா அறிவிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சங்கீதா சொல்றது உண்மையா இருக்க பட்சத்துல அந்த ஒரு பிரபலமான நடிகை விஜய் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஜாலியாகவும் இருந்திருக்காங்க. ஃபேமிலியோட ட்ரிப்பு போகிறது, ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து தான் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி தன்னோட வாழ்க்கையை விஜய் அவர்கள் ஓட்டியிருக்காரு. ஆனால் கடந்த ஒரு 4-5 வருஷமாகவே அவருடைய டைவர்ஷன் அப்படிங்கிறது டோட்டலாகவே மாறி இருக்கு. குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விஷயம் அப்படிங்கிறது மொத்தமாகவே மாறி இருக்கான். அந்த ஒரு காரணத்தால தான் மனைவி சங்கீதா தனக்கு விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரியும் கடந்த ஒரு 2-3 வருஷமாவே நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இப்போ லீகலாக பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தளபதி விஜய் அவர்கள் அவருடைய மணி பர்ஸில் இப்போ வரைக்கும், அதாவது விஜயோட மனைவி சங்கீதா அவர் மேலே எக்கச்சக்கமான அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை முன்வச்சு எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் இப்போ வரைக்கும் அவருடைய மணி பர்ஸை ஓப்பன் பண்ணும்போது அதில் ஃப்ரண்ட்டில் வைக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவில் தன்னோட மனைவி ஃபோட்டோவையும் தன்னுடைய பையன் ஜேசன் சஞ்சய், மகள் திவ்யசாஷா இவங்க ஃபோட்டோவும் தான் இப்போ வரைக்கும் இருக்குதாம். எக்காரணத்து கொண்டும் அந்த ஃபோட்டோவை அவர் எடுக்கவோ தான் மேலே பழி சுமத்தி விவாகரத்து மனு தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கோபத்தில், சங்கீதா மேலுக்கு கோபத்தில் அந்த ஃபோட்டோவை தூக்கி எறியறதுக்கோ அவருக்கு மனசு வராமல் இப்போ வரைக்கும் அவர் தான் விரும்பி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட சங்கீதாவோட ஃபோட்டோ, தன்னுடைய ஆசையான பசங்க, அன்பு பசங்க அவங்களோட ஃபோட்டோவை தான் அந்த மணி பர்ஸில் வச்சிருக்காராம். இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு குறிப்பாக விஜயோட அப்பா அம்மா 2 பேருமே தான் குடும்பத்து மேலே விஜய் இந்த அளவுக்கு அன்பு அபிப்பிராயமும் வச்சிருக்காரு, இருந்தாலும் வாழ்க்கை ஏன் அப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய மன வேதனைக்குள்ளாயிருக்காங்க. இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் இப்போ ரீசெண்டாக டெல்லி கிளம்பி போயிருக்காரு. நாளைக்கு கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமா சிபிஐ சேர்ந்தவங்க அவர்கிட்ட விசாரணை நடத்த போறாங்க. இதுக்கிடையில தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழகம் கட்சி என்டிஏ கூட, அதாவது பிஜேபி அதிமுக இருக்காங்கல்ல, அந்த கட்சி கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வதந்தியா கிளப்பி விட்டுருக்காங்க. இது வதந்தியா இல்ல உண்மையா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரிய வரல. சொல்ல போனா தாவேக கட்சி நிர்வாகிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டணி வைக்கலாமா வேணாமான்னு கணக்கெடுப்பு நடத்தினப்ப அது நிறைய செயலாளர்கள் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வாக்களிச்சிருக்காங்களாம். என்ன நடக்க போது, விஜய் அவரோட அடுத்த மூவ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.